Dear students, welcome to Smart Learning Channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டாப்பிக்கை. ஃபஸ்ட்டு சாப்டரில் இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். First one, data and information. Data. So data is defined as an unprocessed collection of raw fact suitable for communication, interpretation or processing. ஒரு டேட்டாங்கிறது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அது ஒரு செய்தி துணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரா ஃபேக்ட். செய்தி துணுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரா ஃபேக்ட். இது ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது. ஓகே, ஒவ்வொரு டேட்டாவும் தனித்தனியாக இருக்கும். எந்த ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜையும் ப்ரொவைட் பண்ணாது. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 134ங்கிறது ஒரு ரோல் நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட நம்பராக இருக்கலாம், அட்மிஷன் நம்பராக இருக்கலாம். அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த நம்பர் 134. 16ங்கிறது ஏஜாக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது நம்பராக இருக்கலாம். கவிதா, சி ஆர் டேட்டா. இதை ஒவ்வொன்றும் தனித்தனி டேட்டா. 134, 16, கவிதா, சி ஆர் டேட்டா. ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி டேட்டாஸ் இருக்கும். They will not give any meaningful message. Okay, so இதை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். அப்போ டேட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Data is defined as an unprocessed collection of raw fact. Okay, unprocessed collection of raw fact is called as data. Next one is information. Information-னா ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் நமக்கு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் a collection of fact from which conclusion may be drawn. ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை நமக்கு என்ன பண்ணோம்னா இது வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். In simple words, we can say that data is the raw fact that is processed to giving meaningful. Raw fact நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா, ஓகே, raw fact இன்புட்டா கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா அவுட்புட்டா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இப்போ 16 கவிதா அப்படிங்கிறத நான் டேட்டா பாஸ் பண்றேன், ப்ராசஸ் ஆகிட்டு எனக்கு எப்படி கிடைக்குன்னா கவிதா இஸ் 16 years old அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷனை நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ that is called information. So this information is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called data processing. Okay, so data வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷனா கன்வர்ஷன் ஆகுது. இந்த கன்வர்ஷனுக்கு பேர் தான் என்னன்னா டேட்டா ப்ராசஸிங். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர். அப்போ கம்ப்யூட்டர்னு நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ கம்ப்யூட்டர் இஸ் an electronic device. It takes some raw data. Raw data means unprocessed data. Unprocessed data as an input form. இன்புட்டா பாஸ் பண்றோம். எதுக்குள்ள பாஸ் பண்றோம்? ப்ராசஸருக்குள்ள பாஸ் பண்றோம். ஸோ ப்ராசஸர் என்ன பண்ணுது? It take process, okay, from the user and process it under the control of set of instruction. program மூலமா நமக்கு process நடக்குது. It produces some result or output. Okay, so that is called information. This type of conversion is known as data conversion. The next topic is components of a computer. So components of a computer அப்படின்னம்னா நமக்கு கம்ப்யூட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எதுவும் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the computer is the combination of hardware and software. ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் இல்லாம கம்ப்யூட்டர் கிடையாது, சாஃப்ட்வேர் இல்லாமலேயும் கம்ப்யூட்டர் கிடையாது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் கம்ப்யூட்டர். த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னு என்ன சொல்லலாம்? ஹார்ட்வேர் இஸ் அ பிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். எதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுதோ, தொட முடியுதோ கம்ப்யூட்டர் பார்ட்ஸை, அந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா ஹார்ட்வேர். பிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். இப்போ மதர் போர்ட் கண்ணில் பார்க்கலாம், கையில் தொடலாம். அதே மாதிரி மெமரி டிவைசஸ் கண்ணில் பார்க்கலாம், கையில் தொடலாம். மானிட்டர், கீபோர்ட், இது எல்லாமே நம்மளோட ஹார்ட்வேர்ஸ். சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம். நம்மளால பார்க்க மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ அதை என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் நோன் ஆஸ் சாஃப்ட்வேர். இப்போ இந்த போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு இது ரெண்டுமே நீடட். என்னென்ன திங்ஸ் நீடட்? ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்.
ஓகே, ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட் தேவை, ப்ராசஸ் நடக்கும், அவுட்புட் வந்து நடக்கும், அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அப்படிங்கிறது தான் ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஐபிஓ சைக்கிள் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இன்புட் யூனிட் தேவை. இன்புட் யூனிட் இந்த டயக்ராம்ல பாருங்க, இன்புட் யூனிட்னா இப்பதான் பார்த்தோம். இன்புட் யூனிட்னா என்ன பண்ணும்? இட் கிவ்ஸ் சம் இன்புட் டு த ப்ராசஸர். ஓகே, இதுதான் இன்புட் யூனிட். அப்புறம் நடுவில் இருக்கிறது தான் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல நமக்கு 3 பார்ட் இருக்கும். ALU, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் மெமரி. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இதோட ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது அவுட்புட் யூனிட். ஓகே, நம்மளுக்கு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா அவுட்புட் யூனிட் வழியா தான் நம்ம பார்க்க முடியும். இட் ப்ரொடியூசஸ் the central processing unit does the processing of data and the output unit produce the output. The memory unit holds the data and instruction during the process. இப்போ ப்ராசஸ் நடக்கிறப்போ ஒரு இன்புட் கொடுக்குற டேட்டாஸை மெமரியில் ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5,3 அப்படிங்கிறது நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். 5 and 3 அப்படிங்கிறது மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். மெமரியில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ALU என்ன பண்ணும்? இட் மேக்ஸ் சம் அடிஷன். 5 + 3 அப்படின்னா என்ன வரும்? 8. அப்போ 8ங்கிறது ஃபர்ஸ்ட் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ மெமரியில இருந்து எடுத்து கொண்டு போய் எதுக்கு கொடுக்கும்னா அவுட்புட் டிவைஸ்க்கு கொடுக்கும். ரிசல்ட் 8. ஓகே, ஸோ இப்படித்தான் நமக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்புட் டிவைஸ். ஸோ இன்புட் யூனிட் இஸ் யூஸ்ட் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் which can be stored in the memory unit for further processing. இப்போ நீங்க டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க பேரை டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது வழியா டைப் பண்ணுவீங்க? கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்கணும். அப்ப எது வழியா கொடுக்க முடியும்? கீபோர்டு வழியா தான் நம்ம டைப் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்க முடியும். ஸோ கீபோர்டு இஸ் இன்புட் டிவைஸ். அது என்ன பண்ணுது? டேட்டாஸை கம்ப்யூட்டருக்குள்ள நமக்கு ஃபீட் பண்ணுது. ஸோ அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா இன்புட் யூனிட். எதையா ஒன்று கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்ப கிளிக் பண்றதுக்கு நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுவீங்க. மவுஸ் இஸ் அ இன்புட் டிவைஸ். ஓகே, அதே மாதிரி நம்மளோட இமேஜை கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெப் கேமரா. ஸோ வெப் கேமராவும் ஒரு இன்புட் டிவைஸ். ஸ்கேனர்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணணும், PDF ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னம்னா ஸோ ஸ்கேனர் இஸ் ஒரு இன்புட் டிவைஸ். நம்ம பாடுறது, நம்மளோட மியூசிக்கை கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம், இப்போ அதுக்கு மைக் தேவை இல்லையா? ஸோ அது இன்புட் டிவைஸ். விளையாடுறதுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாய்ஸ்டிக்குங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ். இப்போ எந்த ஃபார்ம்ல நம்ம டேட்டாஸை வந்து எந்தெந்த டிவைஸ் வழியா கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம டேட்டாஸை ஃபீட் பண்ண முடியுதோ அந்த டிவைஸ் எல்லாமே இன்புட் டிவைஸ். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கீபோர்ட், மவுஸு, ஸ்கேனர், வெப் கேமரா, மைக்கு, ஜாய்ஸ்டிக். ஓகே, அடுத்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். பாருங்க, ஒரு கோல்டு கலர்ல கோட்டட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம சென்ட்ரல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ப்ராசஸர் எதுக்குள்ள இருக்குன்னா, நீங்க CPU பார்த்துருப்பீங்க, அந்த கேஸ்க்குள்ள ஒரு மதர் போர்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு சிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது இன்டெல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. CPU is a major component which interprets and executes the software instruction. இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றது இந்த ப்ராசஸரோட வேலை. இட் ஆல்சோ கண்ட்ரோல் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் அதர் காம்போனன்ட்ஸ். இதுதான் எல்லாத்தோட ஆப்ரேஷன்ஸையும் எல்லா காம்போனன்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். மெமரி, இன்புட் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட் எல்லாத்தையுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். It accepts binary data as input and process the data and produce the output. Okay, so இது என்ன தெரியும் கம்ப்யூட்டருக்கு அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம சொல்றத நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும்? இன்ஸ்ட்ரக்ஷனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சிபியூல பார்த்தீங்கன்னா there are 3 components. One is control unit, arithmetic logic unit, and another one is memory unit. First one, arithmetic logic unit. arithmetic logic unitல பார்த்தீங்கன்னா arithmetic logic unit நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்கன்னா ALU. இந்த ALUவோட வேலை என்னன்னா arithmetic operation. அது என்னது? arithmetic operations, addition, subtraction, multiplication, division, இந்த operations perform பண்றது தான் arithmetic operation. And some logical operation perform பண்ணும். ஓகே, இது ட்ரூவா ஃபால்ஸா, செய்யணுமா வேண்டாமா, and operation or operation, இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. The result of an operation is stored in internal memory of CPU. ஸோ இந்த
அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மேட் பண்ணிட்டு சம் ரிசல்ட் எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும், மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏஎல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் த CPU, மெமரி அண்ட் ஐஓ டிவைஸ். இது CPU, மெமரி, ஐஓ டிவைசஸ்க்கு டேட்டாஸ் வந்து ஃப்ளோ பண்ணுறதும், அது எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகணும், டேட்டாஸு எங்கே போகணும் அப்படிங்கிறது சொல்கிறது எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட எல்லா ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். இதுதான் என்ன பண்ணுன்னா எல்லா டிவைஸ் இருக்கும், எந்த டிவைஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகணும், எந்த டிவைஸ் அதுக்கடுத்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற இந்த டெசிஷன் மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் ப்ரொவைட் பண்ணும், சிக்னலை ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஏஎல்யூ ப்ரமோட் த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். மெமரி யூனிட் வந்து எதுக்காகனா மெயினாக நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் இன்டர்மீடியட் ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம மெமரி யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மெமரியில் சேவ் பண்ணோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம டேட்டாஸை வந்து எடுத்து பார்த்துக்க முடியும், ஃபியூச்சர் யூஸ்க்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட்னாலே நம்மளோட ரிசல்ட்டை எது வழியாக பார்ப்போம், மானிட்டர் வழியாக பார்ப்பீங்க. அது வந்து நமக்கு யூசருக்கு எந்த டிவைஸ் எல்லாம் நமக்கு டேட்டாஸை கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே அவுட்புட் யூனிட்னு சொல்கிறோம். பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட் காப்பியில் இருக்கிற டாக்குமெண்ட்டை ஹார்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பிரிண்டர் தேவைப்படுது. ஸோ பிரிண்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்பீக்கர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் டிவைஸ். ஓகே, மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் இதெல்லாமே output device. An output unit is a hardware component that conveys the information to user. யாருக்கு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுது, யூசருக்கு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறது in an understandable form. ஓகே, நமக்கு புரியுற லாங்குவேஜில் நமக்கு கன்வே பண்ணுது. அடுத்து மெமரி யூனிட். மெமரி யூனிட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மெமரி யூனிட் இருக்கு. ஒன் இஸ் பிரைமரி மெமரி, அனதர் ஒன் இஸ் செகண்டரி மெமரி. The primary memory is used to temporarily store the program and the data when the instructions are ready to execute. Primary memory வந்து டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ண முடியும், டேட்டாஸை கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணணும், அதே மாதிரி டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போவே எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் அ பிரைமரி மெமரி. த செகண்டரி மெமரினா இட் ஸ்டோர் த டேட்டா பர்மனன்ட்லி. அதில் பர்மனண்டாகவே டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக செகண்டரி மெமரி யூஸ் பண்ணுவாங்க. த பிரைமரி மெமரி இஸ் வேலடைல். வேலடைல் மீன்ஸ் இப்போ ஒன்ஸ் நமக்கு பவர் சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நம்மளோட கம்ப்யூட்டர் பவர் சப்ளைனால அப்படின்னா டேட்டாஸ் வந்து லாஸ் ஆயிடும். தட் இஸ் வேலடைல். அதுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி. ஓகே, ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா விச் ஒன் இஸ் வேலடைல் மெமரி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரேம், ரோம் இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் டிஸ்க் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம எது சூஸ் பண்ணால் ரேம்ங்கிறது சூஸ் பண்ணணும். இந்த செகண்டரி மெமரி இஸ் நான் வேலடைல். அது வந்து கரண்ட் கட் ஆனாலும் நம்மளோட டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம், டிவிடி, அப்புறம் இது எல்லாமே நமக்கு வந்து என்னது செகண்டரி மெமரி. ஓகே, ஸோ மெமரி யூனிட் இங்கே வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரேம், ரோம் அப்படிங்கிறது சிப்பு. சிடி வந்து பார்த்துருப்பீங்க, நார்மல் சிடி, ரீடபிள் சிடி சோனி கொடுத்துருக்கேன் 700 MB. டிவிடி கோடாக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க்கு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.